வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நீங்க செலவு பண்ற இந்த நேரம் கண்டிப்பா வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. உங்க நண்பர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்ட அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோல நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இமேஜுமே நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஃபேட் சம்பந்தமா நம்ம போட்ட வீடியோக்களுடைய தன்மையில தான் இத்தனை வீடியோக்கள் நம்ம ஃபேக்டரி ரிலேட்டடா நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலை விசிட் பண்ணுங்க. எல்லா வீடியோக்களையும் பாருங்க. ஃபேட் சம்பந்தமா ஒவ்வொரு வீடியோகளையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு புதிதான விஷயங்களாக இருக்கும். ஃபேட் சம்பந்தமான பயத்திலிருந்து நம்ம வெளிவரதுக்கும் நம்ம ஆரோக்கியமா பார்த்துக்கொள்றதுக்கும் கண்டிப்பா இது உதவியா இருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்க. நண்பா, காலையை எழுந்ததும் வெறும் வயத்துல சுடு தண்ணியில கொஞ்சம் பூண்டு எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கிற பழக்கம் உங்க வீட்ல யாருக்காவது இருக்கா? இல்ல நீங்களே அதை ஃபாலோ பண்றீங்களா? எதுக்காக இதை குடிக்கிறாங்கன்னு கேட்டா, உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கத்தான் அப்படின்னு ஒரு பதில் வரும். இது நம்மில பலரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஆனா இந்த சிம்பிளான வீட்டு வைத்தியம் உண்மையிலேயே அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா? அதுக்கு முன்னாடி நாம எதிரியா பாக்குற இந்த கொலஸ்ட்ரால்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். கொலஸ்ட்ரால் அப்படின்றது நம்ம ரத்தத்திலையும் உடம்புல இருக்கிற எல்லா செல்களிலும் இருக்கக்கூடிய ஒரு மெழுகு போன்ற பொருள். ஆமா, நீங்க சரியா தான் கேட்டீங்க. அது ஒரு மெழுகு மாதிரி தான் இருக்கும். நம்ம உடம்பே தனக்கு தேவையான கொலஸ்ட்ராலை கல்லீரல்ல உற்பத்தி செஞ்சுக்கும். இது எதுக்கு தேவைப்படுதுன்னா, நம்ம உடம்புல பல முக்கியமான வேலைகளை செய்ய இது அவசியம். உதாரணத்துக்கு, ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம். டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன் போன்ற ஹார்மோன்கள் உருவாக இதுதான் அடிப்படை. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லோட வெளிப்புறச் சுவரான செல் சவ்வுகளை உருவாக்கவும் இது தேவை. இந்த செல் சவ்வுகள் தான் செல்லுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அதுக்குள்ள என்ன போகணும் என்ன வெளியே வரணும்னு கட்டுப்படுத்துது. சூரிய ஒளி நம்ம தோல் மேல படும்போது வைட்டமின் டி உருவாகிறதுக்கும் கொலஸ்ட்ரால் ஒரு முக்கிய காரணம். நாம சாப்பிடுற உணவுல இருக்கிற கொழுப்புகளை ஜீரணிக்க தேவையான பித்த அமிலங்களை உற்பத்தி செய்யவும் இது உதவுது. இப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு முக்கியமான வேலைகளை செய்யற ஒரு பொருளை நாம எப்படி முழுசா கெட்டதுன்னு சொல்ல முடியும்? இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். கொலஸ்ட்ரால் இயல்பாகவே ஒரு கெட்ட விஷயம் கிடையாது. அது நம்ம உடம்போட இயக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. பிரச்சனை எப்போ வருதுன்னா, அதோட அளவு ரத்தத்துல அதிகமாகும் போதுதான். இதுல எல்டிஎல், அதாவது லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், மற்றும் HDL, அதாவது ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு இரண்டு முக்கிய வகைகள் இருக்கு. இதுல LDL அளவுகள் அதிகமாகும் போது அது இரத்த குழாய்களோட சுவர்கள்ல படிஞ்சு இரத்த ஓட்டத்தை தடை செய்ய வாய்ப்பு இருக்கு. இதனால தான் இதை கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்றாங்க. அதே சமயம் HDL இரத்த குழாய்கள்ல இருக்கிற அதிகப்படியான கொழுப்பை கல்லீரலுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து வெளியேற்ற உதவுது. அதனால இதை நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்றாங்க. சரி, இப்ப நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். அந்த பூண்டு, எலுமிச்சை, சுடுதண்ணீர் கலவை இது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துமா? பூண்டுல அலிசின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இதுக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, ரத்தம் உறைவதை தடுக்கிறது போன்ற சில நல்ல குணங்கள் இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. அதே போல எலுமிச்சையில வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்கு. இது உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சுடுதண்ணீர் உடம்புல மெட்டபாலிசத்தை தூண்ட உதவும். இந்த பானத்தை குடிக்கிறதுனால உடம்புக்கு சில நன்மைகள் கிடைக்கலாம். இது ஒரு ஆரோக்கியமான பழக்கம்தான். ஆனா இந்த ஒரு பானம் மட்டுமே உங்க ரத்தத்துல இருக்கிற அதிகப்படியான LDL கொலஸ்ட்ராலை கரைச்சு இதய நோய்கள் வராம தடுத்துடும்னு நினைக்கிறது சரியான அணுகுமுறை கிடையாது. கொலஸ்ட்ரால் அளவுகள் அதிகமாகிறதுக்கு காரணம் நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கை முறை. நாம சாப்பிடுற பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிகப்படியான சர்க்கரை, உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை, மன அழுத்தம், புகைப்பிடித்தல், மது அருந்துதல்னு பல காரணிகள் இதுக்கு பின்னாடி இருக்கு. இந்த பெரிய பிரச்சனைய வெறும் ஒரு கிளாஸ் பானம் சரி செஞ்சிரோன்னு எதிர்பார்க்கறது சரியில்லை. அதனால இந்த மாதிரி வீட்டு வைத்தியங்களை ஒரு துணை பொருளா எடுத்துக்கலாமே தவிர அதுவே முழுமையான தீர்வாகாது. முறையான உணவு பழக்கம், தினசரி உடற்பயிற்சி, போதுமான உறக்கம், மன அழுத்தத்தை குறைக்கிறதுன்னு ஒரு முழுமையான வாழ்க்கை முறை மாற்றம்தான் கொலஸ்ட்ராலை சரியான அளவுல வச்சுக்க உதவும். தேவைப்பட்டா ஒரு மருத்துவரை அணுகி அவரோட ஆலோசனையை கேட்கறது தான் புத்திசாலித்தனம். அதனால அடுத்த முறை யாராவது இந்த மாதிரி ஒரு மேஜிக் பானத்தை பத்தி சொன்னா அதோட அறிவியலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரோக்கியம் என்பது ஒரு சிம்பிள் ஹேக் கிடையாது, அது ஒரு தொடர்ச்சியான பயணம். நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.